இப்போ வந்து நம்ம நார்மலாக wound healing வந்துட்டு எப்படி ஆகுதுன்னு பற்றி படிக்க போகிறோம். ஸோ நார்மல் wound healing this variously described as taking place in 3 or 4 ஃபேஸஸில் வந்துட்டு நடக்கும் மாதிரி சொல்லியிருக்காங்க. த மோஸ்ட் காமன்லி அக்ரீட் பீயிங் வந்துட்டு ஸோ 3 ஃபேஸில் வந்துட்டு நடக்கும். தி இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ், ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ் அண்ட் வந்துட்டு ரீமாடலிங் ஃபேஸ். ஸோ IPR சும்மா இந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ வந்து இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ் வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு எல்லா மைக்ரோ ஆர்கனிசமும் அங்கே சாரி எல்லா அந்த நம்மளோட WBCயில் வருது. ஸோ வந்துட்டு அது வந்து இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ், அடுத்து ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ், அடுத்தது ரீமாடலிங் பண்ணுற மெச்சூரிங் ஃபேஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அக்கேஷனலி ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு அடிப்படுதுன்னா அங்கே வந்துட்டு ஹீமோஸ்டாட்டிக் ஃபேஸ்னு ஒன்று வந்துட்டு இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு வரும். இட்ஸ் ரெஃபர் டு அஸ் வந்துட்டு அக்கரிங் வந்து பிஃபோர் த இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ் ஆர் வந்துட்டு டிஸ்ட்ரக்டிவ் ஃபேஸ் ஃபாலோயிங் இன்ஃப்ளமேஷன் கன்சிஸ்டிங் ஆஃப் செல்லுலார் கிளீன்சிங் ஆஃப் த wound பை மேக்ரோஃபேஜஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஹீமோஸ்டாட்டிக் ஃபேஸ்னு ஒரு ஹீமோஸ்டாட்டிக் ப்ளக் ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேஸ் வந்துட்டு இருக்கலாம். இல்லாட்டினா வந்துட்டு இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஃபேஸ் வந்துட்டு வரலாம். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த டெப்ரிஸ் எல்லாத்தையும் வந்துட்டு மேக்ரோஃபேஜஸ் வந்துட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இல்லை 3.1 வந்துட்டு ரெஃபர் பண்ண சொல்லுங்கப்பா. ஃபேஸஸ் ஆஃப் ஹீலிங்கில் ஃபஸ்ட்டு ஏர்லி இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ் வித் வந்து பிளாட்லெட் ரிச்சாக இருக்கக்கூடிய பிளட் கிளாட்டு அண்ட் வந்து டைலேட்டட் வெசல்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ பிளாட்லெட் ரிச்சாக இருக்கிற பிளட் கிளாட்டும் அண்ட் டைலேட்டட் வெசல்ஸ் பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகிட்டு டைலேட்டட் வெசல்ஸ்லாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு வருது. ஸோ இதான் ஃபஸ்ட்டு. அடுத்தது இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் ஸோ ஒன்ஸ் வந்துட்டு அந்த ஹீமோஸ்டாட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த பிளட் கிளாட்லாம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ் வந்துட்டு வரும். இமீடியட்லி ஆஃப்டர் வந்துட்டு wounding and lasting for வந்துட்டு 2 to 3 டேஸ்க்கு அந்த இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ் வந்துட்டு இருக்கும். ப்ளீடிங் வந்துட்டு இஸ் ஃபாலோட் பை ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ளீடிங் ஆகிட்டு இருந்ததில் ஸோ அது வந்துட்டு வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும், அந்த த்ரோம்பஸ் ஃபார்மேஷன் வந்துட்டு நடக்கும். எதுக்காக? ஸோ வந்துட்டு அந்த பிளட் லாஸை வந்துட்டு லிமிட் பண்ணுறக்காக. ஸோ பிளாட்லெட்ஸும் வந்துட்டு ஸோ வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கிடையாது, பட் அந்த பிளாட்லெட்ஸ்லாம் இருக்குல்ல ஸோ அது மூலிமா த்ரோம்பஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஸ்டிக் டூ வந்துட்டு டேமேஜாக இருக்கிற எண்டோத்தீலியல் லைனிங் ஆஃப் த வெசல்ஸ்க்கு இது பண்ணிவிட்டு ADP வந்துட்டு ரிலீஸ் பண்ணும், அடினோசின் டைஃபாஸ்பேட் ரிலீஸ் பண்ணிவிட்டு விச் காசஸ் த்ரோம்போட்டிக் அக்ரிகேட்ஸ் டு ஃபில் த வந்துட்டு அந்த வூண்ட்ஸை வந்துட்டு ஃபில் பண்ணுற மாதிரி வந்துட்டு வச்சுக்கும். தென் வந்து ப்ளீடிங் வந்துட்டு ஒன்ஸ் இட் ஹஸ் ஸ்டாப் த பிளாட்லெட்ஸ் வந்து தென் ரிலீஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ADP ரிலீஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு சர்டன் சைட்டோகைன்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணும் அதோட ஆல்ஃபா கிரானியூல்ஸில் இருந்துட்டு. ஸோ இந்த இதில் வந்துட்டு இந்த சைட்டோகைன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா பிளாட்லெட்டு கட்டிருந்து டிரைவ் ஆகிற க்ரோத் ஃபேக்டர், பிளாட்லெட் டிரைவ் க்ரோத் ஃபேக்டர், அப்புறம் பிளாட்லெட் ஃபேக்டர் 4 அண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் க்ரோத் ஃபேக்டர் பீட்டா. ஸோ என்னென்னா பிளாட்லெட் கட்டிருந்து டிரைவ் ஆகிற க்ரோத் ஃபேக்டர், பிளாட்லெட் ஃபேக்டர் 4, அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மிங் க்ரோத் ஃபேக்டர் பீட்டா. எல்லாமே இப்போ இது ரெண்டுமே வந்துட்டு ரெண்டு பிளாட்லெட் டிரைவ் க்ரோத் ஃபேக்டரும் பிளாட்லெட் ஃபேக்டர் 4ம் அப்புறம் 2 க்ரோத் ஃபேக்டர் பிளாட்லெட் டிரைவ் க்ரோத் ஃபேக்டர் டிரான்ஸ்ஃபார்மிங் க்ரோத் ஃபேக்டர் பீட்டா. ஸோ இது வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து இந்த இந்த ஹீமோஸ்டாட்டிக் ஃபேஸில் வந்துட்டு வர இந்த பிளேட்லெட்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து அந்த மேக்ரோஃபேஜஸே வர வைக்குது. ஸோ தீஸ் அட்ராக்ட் வந்துட்டு தி இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் சச்சஸ் வந்துட்டு பாலிமார்ஃபோ நியூக்ளியஸ். ஸோ நியூட்ரோஃபில்ஸ் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ பாலிமார்ஃபோ நியூக்ளியர் லியூக்கோசைட்ஸ்னால் இட்ஸ் நத்திங் பட் நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மேக்ரோஃபேஜஸ்லாம் வந்துட்டு வர வைக்குது. பிளேட்லெட்ஸும் அண்ட் வந்துட்டு வித் லோக்கல் இன்ஜூர்ட் டிஷ்யூ வந்துட்டு ரிலீஸ் வந்துட்டு வாசோ ஆக்டிவ் அமைன்ஸ். ஸோ க்ரோத் ஃபேக்டர்ஸ் மட்டும் கிடையாது, பட் வாசோ ஆக்டிவ் அமைன்ஸு செக்ரீட் வந்துட்டு பண்ணும். என்னென்னா ஹிஸ்டமைன், செரட்டோனின், ப்ராஸ்டாக்லாண்டின்ஸ் இது வித் இன்க்ரீஸ் வந்துட்டு வாஸ்குலர் பெர்மியபிலிட்டி வந்துட்டு அதிகப்படுத்தி விட்டுட்டு தேர்பை எய்டிங் வந்துட்டு இன்ஃபில்ட்ரேஷன். ஸோ வர இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்டர்ஸ்டீஷியல் ஸ்பேஸில் போகணும். ஸோ அதை எயிட் பண்ணுறது வந்துட்டு இதில் ஹிஸ்டமைன், செரட்டோனின் அண்ட் ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ் எல்லாம். ஸோ வைல் ரெகுலேட்டிங் ஃபைப்ரோபிளாஸ்டோட ஆக்டிவிட்டி இந்த ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ். ஸோ இதுவும் வந்துட்டு மேக்ரோஃபேஜஸ் வந்துட்டு ரிமூவ் டீவைட்டலைஸ்டாக இருக்கிற டிஷ்யூ வந்துட்டு ஸோ டிஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ் மூலமாக தேவையில்லாத டிஷ்யூஸில் அது ரிமூவ் பண்ணிட்டு இருக்கும் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசமே ரிமூவ் பண்ணும். அதே சேம் டைம் அடுத்து வரக்கூடிய ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸோட ஃபைப்ரோபிளாஸ்ட் ஆக்டிவிட்டியும் வந்துட்டு மேக்ரோஃபேஜஸ் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும். தி இனிஷியல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் ஆஃப் செல்ஸ் இஸ் ப்ரொவைடட் பை வந்துட்டு ஃபைப்ரினோஜன்லேருந்து கிடைக்கிற வந்துட்டு ஃபைப்ரின் தான் வந்துட்டு கொஞ்சம் இனிஷியல் ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு தந்துட்டு இருக்கும். மோர் ஹிஸ்டாரிக்கல் லேட்டன் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் திஸ் ஃபேஸ் இஸ் டிஸ்கிரைப்ட் இன் 4 வேர்ட்ஸில் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸு தான் வந்துட்டு 4 வேர்ட்ஸில் சொல்கிறாங்க. ரூபர், டியூமர், கேலர் அண்ட் டோலர். ரூபர்னா ரெட்டு, டியூமர்னா ஸ்வெல்லிங், கேலர்னா ஹீட்டு அண்ட் டோலர்னா பெயின். ரூபர், கேலர், டோலர் அண்ட் கேலர். ஸோ டியூமர் தான் சொல்லலை. ஸோ டியூமர். ஸோ இதுதான் வந்துட்டு இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ். அடுத்தது வந்துட்டு ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ். இந்த ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ் வந்துட்டு லாஸ்ட் ஃப்ரம் வந்துட்டு 3rd டேட்டில் இருந்துட்டு ஸோ
ஒரு 3rd வீக் வரைக்குமே வந்துட்டு ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ கன்சிஸ்டிங் மெயினிங் ஆஃப் வந்துட்டு ஃபைப்ரோபிளாஸ்டோட ஆக்டிவிட்டி இருக்கும் வித் ப்ரொடக்ஷன் ஆஃப். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆக்டிவிட்டி மாதிரி தான் வருதுன்னா ஃபைப்ரோபிளாஸ்ட் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்குது. வித் எதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா கொலாஜன் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் கிளைகோசெமினோகிளைக்கன்ஸு ப்ரோட்டியோகிளைக்கன்ஸ்லாம் வந்துட்டு செக்ரேட் ஆகுது. அப்புறம் அது தவிர வந்துட்டு நியூ பிளட் வெசல்ஸ்லாம் வந்துட்டு க்ரோ ஆகுது. ஸோ ஆஞ்சியோனியோஜெனிசிஸ் வந்துட்டு நடக்க ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ நியூ பிளட் வெசல்ஸுக்கு நட்டி நியூ பிளட் வெசல்ஸு. ஸோ ஆஞ்சியோனியோஜெனிசிஸில் வந்துட்டு கேப்லரி லூப்ஸாக வந்துட்டு வளர ஆரம்பிக்குது. அண்ட் ரீஎபித்திலைசேஷன் ஆஃப் த wound surface வந்து ஸோ எல்லாமே ப்ராலிஃபரேட் ஆகுது. ஃபைப்ரோபிளாஸ்ட் வந்துட்டு ப்ராலிஃபரேட் ஆகி கொலாஜன் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. பிளட் வெசல்ஸ் ப்ராலிஃபரேட் ஆகுது. எபித்தீலியல் செல்ஸ் வந்துட்டு ப்ராலிஃபரேட் ஆகுது. இந்த மாதிரி ஸோ ஃபைப்ரோபிளாஸ்ட்க்கு வந்துட்டு அது ஹீல் ஆகி இந்த இவ்வளோ வேலை செய்யறதுக்கு வந்துட்டு அதுக்கு விட்டமின் சி வந்துட்டு ரொம்பவே தேவை. ஸோ அந்த கொலாஜன் மெயினாக வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த wound tissue formed in the early part of this phase வந்துட்டு கிரானுலேஷன் டிஷ்யூம்பாங்க. ஓகே, ஸோ இந்த கிரானுலேஷன் டிஷ்யூனா என்னது? இதுவும் இல்லை, அந்த கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸு கொலாஜனு புது பிளட் வெசல்ஸ் அதனால தான் ரெட் கலராக வந்துட்டு இருக்கும். ஆஞ்சியோனியோஜெனிசிஸ் ரீஎபித்திலைசிஸ் இதெல்லாம் தான் வந்துட்டு கிரானுலேஷன் டிஷ்யூ. இந்த லேட்டர் பார்ட் ஆஃப் த ஃபேஸில் வந்துட்டு லேட்டர் பார்ட் ஆஃப் த ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ் there is an increase in the tensile strength of the wound வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இதனால கொலாஜன் வந்துட்டு அதிகமாக which is at first வந்து டெபாசிட்டட் இன் ரேண்டம் ஃபேஷனில் வந்துட்டு டைப் 3 வந்துட்டு கொலாஜன் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு டெபாசிட் ஆகும். ஸோ ஆனால் அது போக வந்துட்டு மாறும். திஸ் ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ் வித் இன்க்ரீஸ் ஆஃப் கொலாஜன் டெபாசிஷன் அதிகமாக சஸ்டென்டேஷன் வித் வந்துட்டு ஸோ டென்சில் ஸ்ட்ரென்த் வந்துட்டு அதிகமாகல. ஸோ wound வந்து அப்படியே கான்ட்ராக்ட் வந்துட்டு ஸோ இவ்வளோ பெருசாக இருக்கிறது அப்படியே இழுத்து கான்ட்ராக்ட் வந்துட்டு ஆகும். விச் கேன் கன்சிடரபிளி ரெடியூஸ் வந்துட்டு அந்த wound-ஓட இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியாவை வந்துட்டு அது 3 வீக்ஸ் ஆஃப் ஹீலிங்கில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு குறைச்சிடும். ஸோ இதான் வந்துட்டு ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ். அடுத்தது வந்துட்டு ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ்க்கு அப்புறம் ஸோ ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸில் ஃபுல்லாமே எல்லாமே புதுசாக வந்துட்டு இட்ஸ் லைக் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்துட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ என்னெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன பில்டிங் பிளான்லாம் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுவோம் அந்த மாதிரிங்கிறது இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ். ரொம்ப ஹீட்டடாக வந்துட்டு என்ன ஆர்குமெண்ட் என்ன பிளான் அப்படிலாம் போடுறாங்க. அடுத்தது வந்துட்டு அந்த சிமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரதா ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ். கடைசியில் அந்த பேட்சப் ஒர்க் பண்ணுறது தான் வந்துட்டு ரீமாடலிங் ஃபேஸ். ஸோ ரீமாடலிங் ஃபேஸ் வந்துட்டு இஸ் கேரக்டரைஸ் பை வந்துட்டு மெச்சுரேஷன் ஆஃப் த கொலாஜன். ஸோ டைப் 3 கொலாஜன் வந்துட்டு இருந்தது வந்துட்டு இப்போ டைப் 1ஆல் ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ வந்துட்டு 4:1 இப்போ வந்துட்டு முதல்ல டைப் 3 தான் ப்ரிடாமினண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு டைப் 1 வந்துட்டு 4 யூனிட்ஸ் இருந்துச்சுன்னா டைப் 3 1 யூனிட் இருக்கும். ஸோ 4:1 ரேஷியோவில் இருக்கும். தட் இஸ் வந்துட்டு ரீஅலைன்மெண்ட் ஆஃப் கொலாஜன் ஃபைபர்ஸில் ரேண்டமாக இருந்தது. இப்போ அலாங் வந்துட்டு அந்த லைன் ஆஃப் டென்ஷனில் வந்துட்டு ரீஅலைன் ஆகும். அண்ட் அந்த wound-ஓட வாஸ்குலாரிட்டி ஸோ பயங்கரமாக இருந்துச்சுல. ஸோ ஆஞ்சியோஜெனிசிஸ்லாம் ஆகி ஸோ அதெல்லாம் வந்துட்டு குறையும். அண்ட் wound கான்ட்ராக்ஷன் வந்துட்டு எதனால் வந்துட்டு நடக்கும்? ஸோ ஃபைப்ரோபிளாஸ்ட் அண்ட் மயோஃபைப்ரோபிளாஸ்டோட ஆக்டிவிட்டினால wound வந்துட்டு கான்ட்ராக்ஷன் வந்துட்டு ஆக ஆரம்பிக்கும். திஸ் மெச்சுரேஷன் ஆஃப் கொலாஜன் வந்து லீஸ் டூ டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்துட்டு இன்னுமே நல்லாவே அதிகமாகும். அண்ட் இஸ் மேக்ஸிமல் அட் அபவுட் வந்துட்டு 12th வீக்கில். ஸோ 12th வீக்லேயே அவ்வளோ 3 மாதம் வந்து 3 மாதத்தில் பயங்கரமாக இருக்கும். ஆனால் வந்துட்டு லைக் என்னதான் இருந்தாலும் அந்த அன்இன்ஜோர்டாக இருக்கிற ஸ்கின்னோட டென்சைல் ஸ்ட்ரென்த் வராது. அன்இன்ஜோர்ட் ஸ்கின்னோட 80% வேணால் வந்துட்டு வரும் மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதே தான் டயக்ராமில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏர்லி இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ் வித் பிளாட்லெட் ரிச் தாக்க பிளட் கிளாட் அண்ட் டைலேட்டட் வெசல்ஸ் நத்திங் பட் ஹீமோஸ்டாட்டிக் ஃபேஸு. அடுத்து லேட் இன்ஃப்ளமேஷன் ஃபேஸில் தான் வந்துட்டு நல்லா வாஸ்குலாரிட்டி அதிகமாக இருக்குது. பாலிமார்ஃபன் நியூக்ளியர் செல்ஸ்லாம் நல்லாவே வந்துட்டு வருது. லிம்போசைட்ஸ் வந்துட்டு வருது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸு. அடுத்து ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸில் வந்துட்டு உங்களுக்கு கேப்லரி பட்ஸ் ஆஞ்சியோஜெனிசிஸ் வந்துட்டு ஆகுது. அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட்லாம் வந்துட்டு நிறைய வருது. கொலாஜன் டெபாசிஷன் வந்துட்டு இருக்குது. மெச்சூர் கான்ட்ராக்டட் ஸ்கார். ஸோ ரீமாடலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு டைப் 1 வந்துட்டு டைப் 3 வந்து 4:1 வந்துட்டு ஆகும். வாஸ்குலாரிட்டி கம்மியாயிரும். டென்சில் ஸ்ட்ரென்த்னால wound-ஓட சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு குறைஞ்சிரும். 12th வீக்கில் வந்துட்டு மேக்ஸிமல் டென்சில் ஸ்ட்ரென்த் தட் இஸ் 80% ஆஃப் அன்இன்ஜர்ட் ஸ்கின் வந்துட்டு ரீச் பண்ணிடும்.